கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த காணொளி மூலமாக பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தேவ ஆலயத்துக்கு கூடி வந்து ஆராதிக்க கூடாதபடிக்கு தடைகள் இருந்தாலும் நாம் இருக்கிற இடங்களிலே கூடி நாம் இந்த நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து போவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் கர்த்தாவே தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னம் இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பெந்து கொஸ்த நாளிலே கர்த்தாவே மேல் வீட்டு ரயிலே கர்த்தாவே இறங்கின அந்த தேவ ஆவியானார் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே தேவ ஆவியானவர் இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு புதிய வித அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு புதிய கிருபையினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய மகிமையினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பலத்தால் கட்ட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்ட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிறது கர்த்தாவே வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தாவே நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நெருக்கத்தின் நாட்களிலே கர்த்தாவே தேவரீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களை நீ தேற்ற வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசனம் காணப்பட்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தேவனுடைய மனுஷனை கர்த்தாவே மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களிலே எந்த விதத்திலும் கர்த்தாவே மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவரீர் நீர் ஒருவரை மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் உட்கார்ந்து கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடுவோமா? என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல தேவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல தேவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா தயவா என்னை நடத்தும். பயப்படா தேவலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன்றே நீ வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் இல்லை. பாசமன்றே நீ வைத்ததினால் எவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும்.
தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கலங்கினீரே என்பதாலே ஸ்தோத்திரம். தீங்கத்தோனா கைவிடேனே கலங்கினீரே என்பதாலே ஸ்தோத்திரம். யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வாரமும் வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கிறேன். கடந்த மாதங்கள், வாரங்கள், நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எபினேசராய் இருந்து நம்மை நடத்தி வந்தார். இப்பொழுதும் இம்மானுவேலாய் நம்மோடு கூட கடந்து வருகிறார். இனி வருகிற நாட்களிலே தேவன் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருப்பார். எதற்கும் பதறாமல், எதற்கும் அஞ்சாமல் முன்னேறி கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மை நோக்கி வருகிறது. தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோக வாசிகள், இம்மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்றும் வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே,
நித்திய ராஜ்ய மக்களை ஆயத்தமாக்கவே சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே தம் நித்திய ராஜ்ய மக்களை ஆயத்தமாக்கவே தேசம் எங்குமே அலைந்து செல்கிறோம் நேசரேசு வாக்குரைகள் நம்பியே ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று மாறுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். அள்ளி தூவிடும் விதை சுமந்து செல்கிறோம் தம் அண்ணல் இயேசுவின் சமூகம் முன்னே செல்லுதே அள்ளி தூவிடும் விதை சுமந்து செல்கிறோம் தம் அண்ணல் இயேசுவின் சமூகம் முன்னே செல்லுதே கண்ணீர் யாவுமே கடைசி நாளிலே கர்த்தரே துடைத்து எம்மை தேற்றுவார் ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். மேகஸ்தம்பம் அக்கினி வெளிச்சம் காட்டியே நல்லேகமாய் வனாந்திர வழி நடத்துவார் மேகஸ்தம்பம் அக்கினி வெளிச்சம் காட்டியே நல்லேகமாய் வனாந்திர வழி நடத்துவார் லக்கை நோக்கியே தவறிடாமலே இப்புவி கடந்து அக்கறை சேர்வோம் ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று மாறுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தர் எம் அடைக்கலம் கவலை இல்லையே இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கம் இல்லையே கர்த்தர் எம் அடைக்கலம் கவலை இல்லையே இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கம் இல்லையே கஷ்டம் நீக்குவார் கவலை போக்குவார் கைவிடாமல் நித்தமும் நடத்துவார் ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று ஆளுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம் ஆதிமோற்பிதாக்களோடு தூதருமார் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம்.
ஆரவாரத்தோடு எம்மை அழைத்து சென்றிட தம்மாவலோடு வானிலே தூதர்கள் சூழ்ந்திட ஆரவாரத்தோடு எம்மை அழைத்து சென்றிட தம்மாவலோடு வானிலே தூதர்கள் சூழ்ந்திட காக்க வல்லவர் நல்வாக்குரைத்தவர் எக்கால தோனியோடு வருகிறார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று ஆளுவோம். ஆதிமூர்த்திதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதிமூர்த்திதாக்களோடு தூதருமா ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்திலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் எங்கிருந்தாலும் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சங்கீதம் 21:7 வாசிக்கின்ற பொழுது ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கின்றோம். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ராஜாக்களைத்தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தாவீதோ ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று அவரை குறித்து அவரை எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் எந்த தகுதியும் இல்லாமல் தகப்பனால் மறக்கப்பட்டு காடுகளிலே ஆடுகளின் பின்னால் திரிந்து கொண்டு இருந்த அவரை தேவன் அபிஷேகித்து இஸ்ரவேலருக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுடைய ராஜ்யபாரத்திலே தேவன் மறுபடியும் வந்து அந்த தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுவார். அவ்விதமாய் ஒரு சிறப்பான ஒரு ஆளுகையை அந்த தேசத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் தாவீது எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவரை ஆராதித்து அவரை புகழ்ந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா. வாழ்த்துகே
வாழ்க்கையிலே அந்த சர்வ வல்லவர் எல்லா நிலையிலும் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எல்லாரும் தள்ளிவிட்டாலும் நம்மோடு கூட அமர்ந்து பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மோடு கூட உட்காருகிறவராய் இருக்கிறார். அவரை பார்ப்போமே. எதிர்க்கிறவர் முன்னேறும், தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. எதிர்க்கிறவர் முன்னேறும், தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாமே அவராய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் நம்முடைய சமீபமாய் கடந்து வருகிறார். தம்மிடத்தில் சேர்கிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் நன்மை கேட்பாய் நடத்தி தருகிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்னத்தை செய்வோம்? அந்த சர்வ வல்லவருக்கு ஒரு நன்றி பலிபீடம் கட்டி ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்துவதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. எத்தனையோ நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் தேவனுடைய காக்கும் கரமல்லவோ நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்தது. அந்த இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார், நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார், நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவை நாம் என்ன செய்வோம்? நாம் நன்றி பலி பீடம் கட்டி அந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருமாய் சேர்ந்து தெரிந்த பாடலை தேவனை ஆராதித்து நாம் பாடி மகிழ்வோம். ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.
பற்றி அன்றைக்கு எலியா கர்மேல் மேல் மலையின் மேல் நின்று கொண்டு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை முதலாவது செப்பனிட்டு தன் தேவனை நோக்கி அழைத்த பொழுது தேவன் அக்கினியால் வந்து பதில் தந்தார். இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆராதிக்க முடியாமல் நமக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமேயானால் முதலாவது நம்முடைய பலிபீடமாகிய நம்மை சரி செய்வோம். கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வந்து பதில் தர வல்லவராய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா என்றென்றைக்கும் நம்மை அரசாளக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் முகமுகமாய் சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த நேரத்திலே அநேகர் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தொடர்ந்து அற்புதம் செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ பிறந்த நாளோ திருமண நாளோ இருக்குமேயானால் நீங்கள் இருக்கும் இடத்தில் எழும்பி நில்லுங்கள். நாம் ஜெபிப்போம். தலைகளை வணங்கி கண்களை மூடி நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த சுகந்த வாசனை திருச்சபையின் அங்கத்தினர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் முகமுகமாய் இப்பொழுது அவர்களை பார்த்து ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் இந்த சபையினுடைய பிள்ளைகளுக்காய் இந்த வேளையிலே அவருடைய திருமண நாளோ அவருடைய பிறந்த நாளோ எதுவாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, நன்மையால் ஒரு கிரீடத்தை போல முடிச்சூட்டுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த பிறந்த நாளோடு கூட இந்த திருமண நாளோடு கூட முடிந்து போகட்டும் கர்த்தாவே. வரப்போகிற ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு நன்மை நிறைந்த ஆண்டாய் இருந்தது என்று சொல்லி சபையிலே நின்று சாட்சி பகர கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதியும் தேவன். நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற போது உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை அந்த வீட்டிற்கு நேராய் திருப்புவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் யாத்ராகமம் 21:13 அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். I will appoint thee a place whither he shall flee. கைப்பிசகாய் தெய்வாதீனமாய் ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் ஓடி அடைக்கலம் புகுந்து கொள்வதற்கு 6 அடைக்கல பட்டணங்களை உருவாக்க மோசேயிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை யோசுவா நிறைவேற்றினார். அதிலே ஒன்று கேதேஸ், அடுத்தது சீகேம். இந்த 2ஐயும் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எப்ரோன். யூதாவின் மல தேசத்தில் உள்ள எப்ரோன் ஆகிய கீரையாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் என்று யோசுவா 20:7 வாசிக்கின்றோம். ஆகவே இந்த எப்ரோன் பூர்வீகத்திலே அது ஒரு பழைய பெயர் கீரையாத் அர்பா. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி கானானுக்கு வந்தபோது இந்த எப்ரோனில் தங்கினான். அதனுடைய பழைய பெயர் தான் இந்த கீரையாத் அர்பா. அங்கே அவன் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவியாகிய சாரால் மரித்து போனான். தனக்கு முன்பாக இந்த பிரேதம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் அந்த இடத்தில் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு 400 வெள்ளி கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி மக்பேலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே குகையிலே சாராலை அடக்கம் பண்ணினான். அதற்கு பின்பு ஈசாக்கும் இந்த எப்ரோனிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தான். அங்கே யாக்கோபும் அவனோடு கூட வாசம் பண்ணினான். முதிர் வயதிலே ஈசாக்குடைய முதிர் வயதில் 180 வயதிலே ஈசாக்கும் மரித்து விட்டார். ஆகவே ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கை எப்ரோனிலே அங்கே அடக்கம் பண்ணினார்கள்.
அவர்கள் எப்ரோனிலே யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆடுகளை மேய்க்கும்படி மந்தைகளை ஓட்டி கொண்டு செல்வார்கள். போய் சில தினங்கள் ஆகியும் அவர்கள் திரும்ப வரவில்லை. அப்பொழுது தான் நேசித்த குமாரனாகிய யோசேப்பை அழைத்து, நீ போய் உன் சகோதரரை பார்த்து அவனுடைய சுக நலனை விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி அவனுடைய கையிலே ஆகாரங்கள், பழங்கள் இதெல்லாம் கொடுத்து யோசேப்பை எப்ரோனிலிருந்து அனுப்புகிறான். எப்ரோனிலிருந்து புறப்பட்டு போன யோசேப்பு திரும்ப எப்ரோனுக்கு வரவில்லை. அவனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய சகோதரர்கள் துரோகம் பண்ணினார்கள், அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். வந்த வியாபாரிகள் இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். அவர்கள் கொண்டு போய் எகிப்திலே போத்திபாரின் வீட்டிலே அங்கே தவறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, அந்த பொய்யான குற்றச்சாட்டின் நிமித்தம் சிறைக்கு சென்றான். சிறையிலே அங்கேயும் பாடுகளை அனுபவித்தான். ஆனால் கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். அவன் அங்கேயே எகிப்திலேயே தங்கிவிட்டான். எகிப்திலேயே மரித்தும் போனான். அவன் எப்ரோனுக்கு திரும்ப வரவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இங்கே மோசே எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது, பாரான் வனாந்தரத்தில் வந்த பொழுது, கோத்திரத்துக்கு ஒருவராக கூப்பிட்டு 12 பேரை கூப்பிட்டு தெற்கே போய் மலையிலே ஏறி அங்கே இருக்கிற அந்த பக்கத்து பின் இருக்கிற பட்டணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து வாருங்கள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே இருக்கிற கனி வகைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டு வாருங்கள், வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவர்கள் மோசே சொன்னபடியே தெற்கே போனார்கள். தெற்கே எங்கே போனார்கள் என்றால் எப்ரோனுக்கு போனார்கள். அவர்கள் எப்ரோனுக்கு போய் அங்கே இருந்து பார்த்தபோது எஸ்கோல் பள்ளத்தாக்கை பார்க்கிறார்கள். உடனே அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கு போகிறார்கள். அங்கே திராட்சை குலைகள் காய்த்து தொங்குகிறது. இந்த திராட்சை குலைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கோலில் சுமந்து கொண்டு 2 பேர் ஒரு குலையை சுமந்து கொண்டு, அவ்வளவு பெரிய திராட்சை குலை தன் கோலில் சுமந்து கொண்டு மோசே இடத்துல திரும்பி வருகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வந்து செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். பிந்தின நாட்களிலே போய் இவர்கள் அந்த யோசுவா போய் எப்ரோனில் இருந்த ராஜாவை அவன் அழித்து போட்டான். அழித்து போட்டது மாத்திரமல்ல, அங்கே அந்த எப்ரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எப்ரோனை காலேபுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். காலேப் அதை பெற்றுக்கோ. ஏன் என்றால் அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவன். யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஆகவே இந்த எப்ரோனை காலேபுக்கு சுதந்திரமாக யோசுவா கொடுத்தான். தாவீது சிக்லாக்கில் இருந்தபோது ஒரு முறை ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டான். அவன் தாவீது இல்லாத நேரம் பார்த்து அவருடைய சத்துருக்கள் வந்து இவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொண்டு, ஆட்களை எல்லாம் பிடித்து கொண்டு போனது மாத்திரமல்ல, பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அதோடு விடாமல் அந்த பட்டணத்தையே அக்கினியால் எரித்து விட்டார்கள். தாவீது திரும்ப சிக்லாக்கு வந்து பார்க்கிறான். தீக்கிரையாய் இருந்தபோது அவன் அழுதான், கண்ணீர் வடித்தான். தனக்குள்ளே தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவர்கிட்ட விசாரித்தான். நான் அவர்களை பின்தொடர்ந்து போகட்டுமா? ஆண்டவர் சொன்னார், போ. உடனே இவன் ஆட்களோடு பின்தொடர்ந்து போய் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். சிக்லாக்கிலிருந்து கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் வேற எங்கெல்லாம் கொள்ளையடித்திருந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன் தன்னோடு அவைகளை வைத்துக் கொள்ளாமல் சிலருக்கு அவைகளை வெகுமதியா அனுப்பினான். அதுல எப்ரோன்ல உள்ளவர்களுக்கு அதிகமாய் அனுப்பி வைத்தான். எப்ரோனுக்கு அனுப்புனான். ஏன் அனுப்புனான்னு அவனுக்கே தெரியாது. ஆனா பிந்தின நாட்கள்ல அந்த எப்ரோனிலே அவன் ராஜாவா 7 வருஷம் இருந்தான். எப்ரோனுக்கு வந்து ராஜாவா இருந்தான்.
ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த எப்ரோனை குறித்து நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அந்த இடங்களில் வைத்து வழி நடத்தி இருக்கிறார். 7 வருஷம் இவன் அங்கே தாவீது ராஜ்யபாரம் பண்ணினான். எப்ரோன் என்று சொன்னால் உடன்படிக்கை, எப்ரோன் என்று சொன்னால் சிநேகம், எப்ரோன் என்று சொன்னால் ஐக்கியம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, எப்ரோன் என்பதற்கு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்டாகிற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் மனிதர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் வாக்கினால். அந்த உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாட்டு சொல்றாரு, நீ பேழையை உண்டு பண்ணு, உன் குடும்பம் அந்த பேழைக்குள்ளே செல்லட்டும், அவர்கள் காக்கப்படுவார்கள் என்று உடன்படிக்கை பண்ணினார். அது மாத்திரமல்ல, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆண்டவர் நோவாட்டு சொல்லுகிறார், இனி ஜலத்தினால் பூமியை நான் அழிப்பதில்லை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இப்பொழுது பல இடங்களிலே ஜலப்பிரளயமும் இந்த சுனாமி போன்ற பேரிடர்களும் வந்து மக்களை அழிக்கிறதே, அது முழு உலகத்தையும் தாக்கவில்லை, முழு பூமியையும் தாக்கவில்லை, ஒரு சில இடங்களிலே. ஆனால் இனி வருகிற அழிவு அக்கினியினால் தான் பூமிக்கு அழிவு வரப்போகிறது. ஆகவே ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். சின்ன சின்ன இடங்களிலே நடக்கிற அழிவு அல்ல, முழு உலகத்துக்கும். அது மாத்திரல்ல, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததி அந்நிய தேசத்துல உபத்திரவப்பட்டாலும் அடிமையா இருந்தாலும் அவர்கள் நான் கொடுக்கிற கானான் பாலும் தேனும் ஓடுகிற இடம், அந்த இடத்திற்கு அவர்கள் போய் அவைகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று அவர்களோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணினார். அது மாத்திரல்ல, உனக்கு பிறக்கும் பிள்ளை ஈசாக்கை பெற்றெடுப்பாய், அந்த ஈசாக்கின் சந்ததிகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆண் மக்கள் எல்லாரும், சந்ததியில் ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உடன்படிக்கை செய்திருந்தார். ஆகவே ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அது மாத்திரம் அல்ல, யாக்கோபோடும் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார். யாத்ராம் 2:24 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாரா. அது ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இதனுடைய சொல் என்னவென்றால் பரித் மெலா. பரித் மெலா உடன்படிக்கை என்பது பரித் மெலா. பரித் மெலா என்றால் அதனுடைய பொருள் உப்பு உடன்படிக்கை. அப்படி என்றால் உப்பை கொண்டு போய் வைத்து உடன்படிக்கை செய்வார்கள். அப்போ அந்த மாறாத உடன்படிக்கை பரித் மேல உப்பினால் ஏற்படுத்தப்படுகிறது. போஜன பலி செலுத்தும் பொழுது அதில் உப்பு சேர்க்க வேண்டும். எல்லா பலிகளிலும் உப்பு சேர்த்து அங்கே நாம் படைக்க வேண்டும். அப்பொழுது உப்பையும் படைக்க வேண்டும் என்று சொல்லிதான் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது, உப்பையும். அப்ப அந்த பரித் மேலா உப்பை கொண்டு உடன்படிக்கை செய்வது. நம்ம ஊர்ல முதுமொழி உண்டு இல்லையா, உப்பிட்டவர்களை உள்ளளவும் நினை என்று சொல்லி. அது ஒரு வாக்கு மாறி, அது உடன்படிக்கை மாறி. ஆனா மறந்துடுறாங்க, உப்பிட்ட குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி விடுகிறார்கள். உள்ளளவும் நம்ம உயிர் உள்ள வரையில நினைக்கணும் அவங்கள, இதை செய்தார்களே, இந்த உதவியில செய்தார்களே என்று சொல்லி. ஆனா அதை மறந்து அவர்களுக்கே துரோகம் பண்ணி விடுகிறோம். உப்பிட்டவர்கள், அதுதான் உப்பு உடன்படிக்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது சொன்னார், என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நீங்க எனக்கு சொத்தா இருப்பீங்க. உடன்படிக்கை நீங்க என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், என் உடன்படிக்கையை கை கொண்டால். அவங்க கை கொள்ளாம கூட போயிருக்கிறார்கள். ஆனால் இது நித்திய உடன்படிக்கை அல்ல, இது மாறாத உடன்படிக்கை அல்ல மோசேக்கு பண்ணது. ஆனால் ஆபிரகாமுக்கு பண்ணது
நித்திய உடன்படிக்கை. உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், கொடுத்தார். அவர்கள் சந்ததி சந்ததியாய் கானானை சுதந்தரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணினார். இது உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை மனுஷருக்கு மனுஷர் பண்ணும் உடன்படிக்கை, மனிதரோடு செய்யும் உடன்படிக்கை. அதாவது தாவீது எப்ரோனிலே இருக்கிறார். தாவீது எப்ரோனில் இருக்கும்போது இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட தாவீது உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். இது எப்ரோனிலே நடக்கிறது. ஆகவே தான் எப்ரோன் என்று சொன்னால் உடன்படிக்கை. தாவீது இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பொழுது அவர்கள் இவனை ராஜாவாக அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மனிதரோடு மனிதர் செய்யும் உடன்படிக்கை. இப்பொழுது இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்திய யுத்த வீரனாகிய கோலியாத் வந்து முழக்கமிடுகிறான். அவனை எதிர்த்து செல்ல இஸ்ரவேலருக்குள்ளே ஒருவரும் இல்லை. ராஜாவாகிய சவுலாலும் அது முடியவில்லை. ஆகவே தன் சகோதரரை பார்க்க வந்த தாவீது இவன் தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கிறதை பார்த்து அவனோடு கூட யுத்தம் பண்ணும்படி கோபாவேஷத்தோடு கூட புறப்பட்டு போகிறான். அவனை வென்று திரும்ப வருகிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. கோலியாத்தை வீழ்த்தி திரும்ப வரும்பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இவன் வெற்றி கண்டு வந்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் இவனை அதிகமாய் நேசித்தான். இருவரும் ஒரு பிராண சிநேகிதர்களாக, ஆத்தும நண்பர்களாக மாறினார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். சிநேகிதர்கள். அவருடைய சிநேகம் ஸ்திரீகளை பார்க்கிலும் மேன்மையான ஒரு சிநேகம். தகப்பன் தன் நண்பனை கொல்லுக வருகிறான் என்று செய்தி அறிந்து தன் நண்பனிடத்தில் சொல்லுகிறான், என் அப்பா, என் தகப்பன் உன்னை கொல்ல நினைக்கிறார், நீ தப்பித்துக்கொள் என்றெல்லாம் அவனை அறிவுறுத்துகிறான். எனவே அவன்தான் பிராண சிநேகிதன். அடுத்தது ஜனத்துக்கு ஜனம் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். 2 கூட்டத்தார் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ள. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஜனங்கள் வந்து உடன்படிக்கை வாக்கை கொடுத்து உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனா நீங்க பார்த்ததை ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் கண்டிப்பா இதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு போனா மணமகனும் மணமகளும் உடன்படிக்கை செய்வாங்க. கையை பிடிச்சு அதுல மணமகன் சொல்வார், நான் பேரை சொல்லி அவளுடைய பேரை சொல்லி உன்னை வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்வார். அதே உடன்படிக்கை அந்த பெண்ணும் சொல்லுவார். தன் பெயரை சொல்லி அவனுடைய பெயரை சொல்லி உன்னை இன்று முதல் என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை காப்பாற்ற உனக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று உடன்படிக்கை. அப்படின்னா இவர் சொல்றது நான் உன்னை அன்பு செலுத்துவேன், நேசிப்பேன். அவர் சொல்றது உனக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று. எப்பொழுது? உயிரோடு இருக்க மட்டும், மரண பரியந்தம். ஆனால் அந்த வாக்கு சிலர் நித்திய உடன்படிக்கையாய், மாறாத உடன்படிக்கையாய், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் எடுக்கும் வரையிலும் அந்த வாக்கை, அந்த உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிறார்கள். சிலரோ கொஞ்ச காலத்திலே அன்பு மாறி போகிறது, கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது, பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஆனால் நித்திய உடன்படிக்கையாய் சிலர் அந்த வாக்கை காத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனுஷருக்கு மனுஷர் செய்கின்ற ஒரு உடன்படிக்கை இது. எப்படி உடன்படிக்கை செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தும் பொழுது
அந்த பலிக்கு நடுவே அக்கினி கடந்து செல்லும். அப்படி என்றால் அது ஒரு உடன்படிக்கை, பலியின் மூலம் செலுத்தப்படுகிற உடன்படிக்கை. பலியின் நடுவே அக்கினி கடந்து போகும். இன்னொரு முறை இருக்கிறது. அது எப்படி என்றால் ஆணையிட்டு உடன்படிக்கை செலுத்துவார்கள். இப்பொழுது ஆபிரகாம் எலியேசரை கூப்பிடுறான். எலியேசர் யார்? ஆபிரகாமுடைய வீட்டில முதிர்ந்த வயது உள்ள ஒரு உத்தம ஊழியன். அவனை கூப்பிட்டு, நான் குடியிருக்கிற கானானியருக்குள்ளே என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் என்னிடத்தார் இடத்துக்கும் என் ஜனத்தார் இடத்துக்கும் போய் அங்கே இருந்து என் குமாரனுக்கு பெண் கொள்வாயாக. இதை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீ புறப்பட்டு போகிறாயா? அது போகிறது உறுதி என்றால் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொன்ன பொழுது அவன் தன் கையை ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து ஆணையிட்டு கொடுத்தான். இது ஒரு முறை, தொடையின் கீழ் வைத்து ஆணையிட்டு கொடுப்பது. ஈசாக்கு துறவு தோன்றின இடங்களிலெல்லாம் தண்ணீர் வந்தது. ஆனால் அவனுடைய சத்துருக்கள் அவனை அங்கே இருந்து விரட்டி கொண்டே இருந்தார்கள். அவன் எல்லாவற்றையும் விட்டு வேற எங்க போய் தோண்டினா அங்கேயும் சத்துருக்கள் தொடர்ந்து வந்தார்கள். கடைசியா இந்த சத்துருக்கள் பார்த்தார்கள், ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. அவனோடு கூட சமாதானம், நாங்கள் உமக்கு இனி ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களுக்கும் நீர் எதுவும் செய்யக்கூடாது என்று உடன்படிக்கை செய்யும்படியா வந்த பொழுது அவர்களுக்கு ஈசாக்கு விருந்து பண்ணி காலையில் எழுந்து ஆணையிட்டு கொண்டார்களா? அப்படி என்றால் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆகவே ஆணையிடுதலின் மூலமாக. இரண்டாவது அடுத்த நிலை கையடித்து, நம்ம சொல்ற சத்தியம் பிராமிஸ் அப்படின்னு கையில எல்லாம் இருக்கும். இப்ப கையடித்து வாக்கு உடன்படிக்கை செய்கிறார்கள். எஸ்ரா 10:19 எசேக்கியேல் 17:18 இருக்கிறது. கையடித்து உடன்படிக்கை செய்வது, கையை நீட்டினால் கையடிப்பது ஒரு உடன்படிக்கை. அடுத்தது தூண் நட்டு அல்லது கற்குவியலை சேர்த்து உடன்படிக்கை செய்வார்கள். யாக்கோபு லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது லாபான் தன்னுடைய தெய்வங்களை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். பிடித்தொடர்ந்து வந்து அவர்களை வழியிலே அவர்களை பிடித்தார். அங்கே நடந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் இருவரும் அந்த இடத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கை அடையாளமாக தூண் நட்டார்கள், கற்குவியலை சேர்த்தார்கள். அதன் மேலே உட்கார்ந்து போஜனம் பண்ணி லாபான் தன் இடத்துக்கு திரும்ப வந்து விட்டான். இனி ஒன்றும் உமக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி லாபான் திரும்பி வந்து விட்டான். இது தூண் நடுகிறது மூலம், கற்குவியல் மூலம் ஏற்படுகிற உடன்படிக்கை. அடுத்த உடன்படிக்கை பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்துக்கு வர சொல்லுவார்கள். ஆலயத்துல வந்து சொல்லி ஆலயத்தில் நின்று வாக்கு கொடுப்பார்கள். ஆலயத்துக்கு வர சொல்லி, சில சர்ச்சுக்கு கோயிலுக்கு வா, அங்கே வந்து பேசுவோம், அங்கே உடன்படிக்கை செய்வோம். அப்போ ஆலயத்தை ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக நினைத்து அங்கே வர சொல்லுகிறார்கள். இந்துஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நீ கோயிலில் வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னுவாங்க. சண்டையில் பார்த்தா நாங்கள் எங்கள் வீட்டு எதிர ஒருத்தர் அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ கோயிலில் வந்து சத்தியம் பண்ணணும்னா உடனே அந்த பெண் என்ன செய்ய, குடத்தை எடுத்து தலையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டான். அப்போ அங்கே போய் அவள் கற்பூரம் அடிக்கிறாள், எலுமிச்சம்பழத்தை அடிக்கிறாள், எதையோ அடித்து சத்தியம் பண்ணு. ஏன்னா அது உண்மை என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்கு. ஆலயத்துல வந்து உடன்படிக்கை பண்ணினால் அதை காத்துக்கொள்வார்கள் என்பது. ஆகவே ஆலயத்துல வந்து உடன்படிக்கை செய்கிற ஒரு முறை இருந்தது. இன்னொரு முறை வருகிறவர்களுக்கு விருந்து பண்ணி உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்னேரும் அவனோடு இருந்தவர்களும் தாவீதிடத்தில் வருகிறார்கள். தாவீது அவர்களை பகைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். விருந்து பண்ணி அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டான் என்று சொல்லி நாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கின்றோம். விருந்து பண்ணி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி. அடுத்ததாக ஜனங்கள் மேல் ரத்தம் தெளித்து உடன்படிக்கை செய்வார்கள். ரத்தம் ஒரு பாதுகாப்பை, ரத்தம் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது. பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட ரத்தம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த ரத்தம் இஸ்ரவேலரை பாதுகாப்பதற்கு தன்னுடைய வீட்டின் நிலைக்கால்களிலெல்லாம் கூட பூசப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுமானால், இயேசுவின் ரத்தம் நம் மீது பூசப்படுமானால், நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தீய சக்தியும்
பிசாசுடைய கிரியைகளும் பிசாசும் நம்மை நெருங்கவே முடியாது. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. ஆகவே இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஞான ஸ்நானத்தினாலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்றோம். வேத வசனத்தில் பேதுருவில வாசிக்கிறது போல இது இந்த ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனோடு கூட உள்ள நல் மனசாட்சி, தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலியின் மூலம், ஆணையிடுதலின் மூலம், கையடித்து தூண் நட்டு ஆலயத்தில் வந்து விருந்து செய்து ரத்தம் தெளித்து கிட்டத்தட்ட 7 முறையிலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். ஒருவர் வாக்கு கொடுப்பது இத்தனை முறையிலே இருக்கிறது. ஆகவே எப்ரோன் என்பது உடன்படிக்கை மாத்திரமல்ல, சிநேகம், யோனத்தானுக்கு தாவீதுக்கும் இருந்த சிநேகம் போன்றது மாத்திரம் அல்ல, ஐக்கியம். எப்ரோன் என்பது ஐக்கியத்தை காட்டுகிறது. இன்றைக்கு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்போ உண்மை உள்ள தேவனிடத்துல நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இவர் உண்மையுள்ளவர், இவர் அன்புள்ளவர். அன்புள்ளவரிடத்துல நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஒருத்தனை மட்டும் அன்பா இருக்கிறாங்கன்னா அவங்களோட நம்ம அன்பா ஐக்கியமா இருப்போம். தேவன் அன்புள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகக்கூடாது, அவரை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள் அவரை விட்டு நம்மை பிரிக்க செய்யலாம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். உலக ஆசை, உலக ஆடம்பர காரியங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கு வரலாம். ஆனா பவுல் சொன்ன பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று பவுல் சொன்னார். அதே போல நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடும், அதாவது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று 1 யோவான் 1:3 சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீங்க ஸ்தாபனத்தோடு ஐக்கியமா இருக்கலாம், நல்லது. ஆனா தேவனோடு ஐக்கியமா இருங்க. ஸ்தாபனத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டி நீங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப நல்லது. 6ஆம் வசனம், நீங்கள் சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் நல்லது. 6ஆம் வசனத்திலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படி நடக்காம இருளில் நடக்கிறோம். ஏன்னா அவர் ஒளி. நம்ம இருளில் நடக்கிறவர்களா இருந்தா சத்தியம் நமக்குள்ளே இராது, நாம் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவரோடு இருக்கிற நாமும் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 2 கொரிந்தியர் 6:14 இப்படி ஒரு கேள்வியே வருகிறது. என்ன கேள்வி? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி வந்துச்சுன்னா இருள் மறைஞ்சிடும். தேவன் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். அவரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒளியோ பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்கிற பிள்ளைகளா, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது போல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கலங்கர விளக்கமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அநேகரை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்தக்கூடிய பிரகாசமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் அதே 1 யோவான்ல 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலேயே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்போமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் எப்ரோன்.
தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பது, சபையோடு ஐக்கியமாய் இருப்பது, விசுவாசிகளோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறது, யாவரோடும் ஐக்கியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஐக்கியம் தான் எப்ரோன். எப்ரோனுக்குள்ள வந்துட்டா, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தா அங்க பிரிவினை இருக்கக்கூடாது, அங்க ஐக்கியமாய் இருக்கணும். சபைக்குள்ள வந்துட்டா நான் இந்த ஆள் நான் அந்த ஆள்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று இருக்க வேண்டும். நாம் படித்தவன், நாம் படிக்காதவன், நாம் பணக்காரன், ஏழை, இந்த வித்தியாசம் எல்லாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில எப்படி ஐக்கியமாய் இருக்கிறோம், அது கர்த்தருடைய பாத்திரம், அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஐக்கிய விருந்தாய் அது இருக்கிறது. ஆகவே அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சரீரத்தினாலே நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும் வரையிலும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருக்க, சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோபம், இதை போன்ற காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடியினாலே ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். எப்ரோனுக்குள் இருக்கிறவர்கள் உடன்படிக்கையோடு இருக்க வேண்டும். எப்ரோனில் இருக்கிறவர்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். எப்ரோனில் இருக்கிறவர்கள் சிநேகமாய் இருக்க வேண்டும். இதுதான் எப்ரோன். இந்த எப்ரோனிலே வாழ்ந்த தேவ மனிதர்கள் உண்டு. அங்கேயே ரொம்ப காலம் வாழ்ந்த சாரா அங்கேயே வாழ்ந்து மரித்தார். ஈசாக்கு அங்கேயே வாழ்ந்து மரித்தார். எப்ரோனிலே கர்த்தர் வைத்திருக்கிற இடம் உங்களுக்கு எப்ரோனா இருக்கட்டும். காலேபுக்கு அந்த இடம் கிடைத்தது பாக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் ஒரு எப்ரோனா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை ஒரு எப்ரோனா இருக்கட்டும். கடைசி மூச்சு இருக்கிற வரையில் அந்த இடத்துல உடன்படிக்கையோடு கூட இருங்கள், ஐக்கியமாயிருங்கள், உண்மையாயிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ரோனை குறித்து பார்த்தோம். நீங்கள் எப்ரோனுக்குள்ளே காணப்படுங்கள், தேவனோடு ஐக்கியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆண்டவரோடு ஐக்கியமாயிருந்தால் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். அவர் ஒருவர் உங்களோடு கூட இருப்பார். மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நீர் எங்களோடு பண்ண உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். மாறாத உடன்படிக்கையாய் நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினீர். தாவீதுக்கு ஒரு மாறாத உடன்படிக்கையை ஏற்படுத்தினீர். எங்களுக்கு நீர் ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையில நாங்கள் மாறாதவர்களாய், ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையில நிலைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஞான ஸ்நானத்தின் மூலமாக இன்று முதல் நாம் உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பிரிந்து உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். சபை கூடி வருதலை விட்டுவிட மாட்டோம் என்று உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை எல்லாம் காத்துக்கொள்ள, இந்த உலகத்தில் நீர் வரையிலும் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை எல்லாம் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் எப்ரோனில் இருக்க மட்டும் உடன்படிக்கையோடு, ஐக்கியத்தோடு, சிநேகத்தோடு காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் ஆகிய ஒரு எப்ரோன் இருக்கிறது. அதை சீக்கிரமாய் காண்போம். அதுவரையிலும் இந்த உலகத்திலே தேவனுடைய சபை எங்களுக்கு எப்ரோனா இருக்கிறது. எங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறது. இந்த சபைக்கு நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வதி. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதல் நாம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியத்தோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.